ஓம் நம சிவாய. பிரம்ம முராரி சுரார்ஜிதலிங்கம் நிர்மல பாஷித சோபித்தலிங்கம் ஜென்மதுக்க விநாசகலிங்கம் தத் பிரணமாமி சதாசிவலிங்கம் என்று அந்த சிவபெருமானையும் ஸ்ரீ காமாட்சி தேவி தாயாரையும் செவித்துக் கொண்டு கபில தீர்த்தம் கோவிலில் நடைபெற்று கொண்டிருக்கும் வருடாந்திர பிரம்மோத்சவத்திலே இதோ இப்பொழுது நாம் செய்விக்க இருப்பது அந்த ஆதி தம்பதியர்கள் இருவரும் மகர வாகனத்திலே திருவீதி உலா வர காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மகர வாகனத்தின் நேரடி ஒளிபரப்பின் வர்ணனையாளர் திருமதி ஏ அருணா. அதாவது உலகம் பிறப்பதற்கு முன்பே, உலகம் ஏற்படுவதற்கு முன்பே இந்த ஆதி தம்பதிகள் ஆவிர்பவித்ததாக, அதாவது எழுந்தருளியுள்ளதாக புராணங்கள் கூறுகின்றன. லிங்க புராணத்திலே பார்க்கும் பொழுது அந்த பரமேஸ்வரன் என்றால் மங்களத்தை தருபவன், சிவன் என்றால் அதே போல் அந்த லிங்கம் என்பது ஒரு குறிப்பிட்ட பிரபஞ்ச தோற்றத்திற்கு முன் ஒரு வித்தாக ஏற்படுகிறது. பரபிரம்மம் அலிங்கம் என்று சொல்லப்படும் நாம ரூபம் கடந்த பொருள். நிர்குணமானதும் முக்குணங்களிலே வடிவமாகிய பிரகிருத்தியினுடைய நிர்குணம் பிரம்மம் தொடர்பு கொள்ளும் பொழுது வடிவற்றதாக இந்த பிரகிருதி வடிவுடைய பிரபஞ்சமாக தோற்றுவிக்கப்படுகிறது. இப்படி நிராகாரன் என்று கூறும் இந்த சிவபெருமான் இதோ இங்கே கபிலேஸ்வர ஸ்தலத்திலே, அதாவது க்ஷேத்திரத்திலே திருமலைக்கு க்ஷேத்திர பாலகனாக இங்கே எழுந்தருளியிருக்கிறான். கபில மகரிஷி தவம் செய்தமையால் இது கபில தீர்த்தம் எனவும், நம்மாழ்வார் எழுந்தருளியுள்ளதால் ஆழ்வார் தீர்த்தம் என்றும் கூட அழைப்பார்கள். இந்த புஷ்கரணி மிகவும் புனிதமானது. அப்படிப்பட்ட இந்த கபில தீர்த்த கோவிலிலே, கபிலேஸ்வர சுவாமி கோவிலிலே ஸ்ரீ காமாட்சி தேவி சமேத கபிலேஸ்வர சுவாமி இப்பொழுது நாம் மகர வாகனத்தில் திருவீதி உலா வருவதை சேவித்துக் கொண்டிருக்கிறோம். ஓம் நம சிவாய. இவனை போலா சங்கர் என்பார்கள். ஏனென்றால் பக்தர்கள் கேட்ட வரங்களை எல்லாம் இஷ்டத்திற்கு அள்ளி தருவானாம். ஆலோசனை இல்லாமல் அதை கொடுத்துவிட்டு பின்பு அந்த பக்தர்கள் மீது ஒரு இனிய புன்முறுவலுடன் முக்கண்ணை திறந்து கோபப்படுவானாம்.
அப்படிப்பட்ட அந்த சிவபெருமான் இதோ காமாட்சி தேவி சமேதனாய் மகர வாகனத்திலே நமக்கு எழுந்தருளி திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறார். பரபிரம்மம் நிர்குணமானதால் லிங்க வடிவையும் தாண்டி இருப்பினும் அந்த பரபிரம்மே லிங்கம் பிரகிருதி ஆகிய அனைத்தும் மூலமாய் அமைந்துள்ளது. அலிங்கம் என்பது சிவனையே குறிக்கும். அந்த அலிங்கமே சிவனோடு தொடர்புடைய லிங்கமாகி அந்த லிங்கத்தோடு தொடர்புடையது என்று கூறுகிறது லிங்க புராணம். இப்படி லிங்கம் என்ற சொல்லுக்கு தன்னைத்தானே தோற்றுவித்து கொண்டு தனித்து பிரபஞ்சத்தையும் தன்னுள்ளடக்கி இருப்பது என்பதும் பொருளாகும். மகாதேவியே மாபெரும் பெண் தெய்வமாவாள். பிரகிருதியே பிரபஞ்சத்தின் விதைகளை தாங்கி நிற்பவள் என்று லிங்க புராணம் கூறுகிறது. இந்த புராணம் 2 பகுதிகளை கொண்டது. சிவ வழிபாட்டுக்காரர்களுக்கு இந்த புராணம் அதாவது கையேடாக உபயோகப்படுகிறது. இந்த புராணம் ஒரு கையேடு. அதேபோல் சிவமூர்த்தத்தை வழிபடுவதற்குரிய வழிகளை சொல்வதுடன் சிவனுடைய ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாத்தம் என்ற 5 வடிவங்களையும் உள்ளடக்கியது. பிரபஞ்சங்களின் உற்பத்தி, அழிவு, மறு உற்பத்தி ஆகிய நேரங்களில் சிவம் இந்த 5 வடிவங்களில் தேவையானதை மேற்கொண்டு பிரம்மனுக்கு ஆணையிட்டு படைப்பை தொடங்குமாறு கூறுகிறாராம். இது விஷ்ணுவை சிவனுக்கு கீழ் பணிபுரிவராக காட்டுகிறது என்றும் சுமார் 11,000 பாடல்களுடன் காணப்படும் இந்த பழைய லிங்க புராணம் எங்கோ தொலைந்து விட்டது என்றும் அதை ஈடு செய்யும் முறையில் அமைந்துள்ளதாகவும் மூல புராணத்திலே காணப்படாத பல தாந்திரீக வித்தைகள் கூட இந்த புராணத்திலே கூறப்பட்டுள்ளன. அப்படிப்பட்ட சிவபெருமான் லிங்காகாரத்திலே இதோ கபிலேஸ்வரராக இந்த தலத்திலே எழுந்தருளி வருடாந்தர் பிரம்மோற்சவத்திலே இப்பொழுது நாம் சேவித்து கொண்டிருப்பது மகர வாகனம் என்னும் வாகனத்திலே. அதாவது மகரம் என்றால் நீரிலே எப்பொழுதும் இருக்கும் முதலை என்று சொல்லுவார்கள். அந்த முதலையிலே தான் முதலையின் மீது அமர்ந்து கொண்டு அந்த ஆதி தம்பதியர்கள் நமக்கு எழுந்தருளி காட்சி தந்து கொண்டிருக்கிறார்கள். உலகிலே உயிரினங்கள் சில நீரிலும், சில நிலத்திலும், சிலவை ஆகாயத்திலும் வாழ்கின்றன. அவற்றிலே கபில தீர்த்தத்தில் நடைபெறும் வருடாந்திர பிரம்மோற்சவத்தின் பாகமாக சிவபெருமான் காமாட்சி தாயாருக்கு வாகனமாக மகர வாகனத்தில், அதாவது முதலை, நாம் இவர்களை அந்த மகர வாகனத்திலே திருவீதி உலா வந்து கொண்டிருக்கும் காட்சியை நாம் நேரடி ஒளிபரப்பில் சேவித்து கொண்டிருக்கிறோம். மகரம் என்றால் பூமிக்குள் இருக்கும் நிதி. இந்த மகர நிதியின் மீதுதான் சிவபெருமானும் அமர்கின்றார். அதே போல் குபேரனுக்கும் பின்புறம் இந்த மகரம் இருக்குமாம். மகரம் என்றால் மங்களகரமாக இருக்கும் என்று பொருள். ஏழுமலையான் திருவேங்கடமுடையானின் ராசி கூட மகரம்தான். அதனால்தான் அந்த வேங்கடவனுக்கு கூட மகரம் இருப்பதால் தான் அவர் ஸ்ரீமந்தன் என்கின்ற லக்ஷ்மி நிரந்தரமாக இருக்கிறாள். शंकर सांब सदा शिव ईशा महेशा हर हर शंकर सांब सदा शिव ईशा महेशा हर हर शंकर सांब सदा शिव ईशा महेशा शंकर सांब सदा शिव ईशा महेशा तांडव प्रिय कर चंद्र कलाधर ईशा महेशा तांडव प्रिय कर चंद्र कलाधर ईशा महेशा प्रिय कर चंद्र कलाधर ईशा महेशा
நம சிவாய, அரஹர மகாதேவ சம்போ என்று அந்த சிவபெருமானுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே இதோ நாம் மகர வாகனத்திலே அந்த ஆதி தம்பதிகளை சேவித்துக் கொண்டிருக்கிறோம். பக்தர்களே, சிவாய நமகா என்றால் மங்களத்தை எப்பொழுதும் நமக்கு அளிப்பவன் என்று பொருள். அப்படிப்பட்டவன் இதோ இப்பொழுது தன்னுடைய பாரியை சமேத, அதாவது இங்கே கபில தீர்த்தத்திலே தாயாருடைய நாமம் காமாட்சி தாயார், ஈஸ்வரனுடைய நாமம் கபிலேஸ்வர சுவாமி. எதற்கு இந்த பெயர் என்றால், கபில மகரிஷி இங்கே தவமிருந்து அந்த இருவரையும் இங்கே பிரதிஷ்டை செய்ததாகவும், ஆகவே கபிலேஸ்வர சுவாமி காமாட்சி தேவி தாயாராக இங்கே எழுந்தருளி பக்தர்களை அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார் திருப்பதி நகரத்திற்கே க்ஷேத்திர பாலகனாக. ஆக இந்த ஆதி தம்பதிகளை செவிக்கும் பொழுது நமக்கு எல்லாம் மங்களமே உண்டாகட்டும் என்று செவிப்போம். ஓம் நம சிவாய. அப்படி இந்த மகரம் இருக்கும், மகரம் என்றால் மங்களகரமாக இருக்கும் என்று பொருள். இப்படி திருப்பதி நகரிலே உள்ள க்ஷேத்திர பாலக ஸ்தலம் கபில தீர்த்தம். இந்த தலத்திலேயே வருடாந்திர மற்றும் சிவராத்திரியை முன்னிட்டு நடைபெற்று கொண்டிருக்கும் பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு காமாட்சி சமேத சிவபெருமான் மகர வாகனத்திலே திரு மாட வீதிகளிலே, அதாவது திருவீதி உலா வந்து கொண்டுள்ளார். பக்தர்கள் ஆவலுடன் தங்கள் வீட்டிற்கு முன் தண்ணீர் தெளித்து கோலமிட்டு தட்டுகளில் தேங்காய், பழங்கள், கற்பூரம் வைத்து அந்த நீராஜனத்திற்கு காத்து கொண்டிருக்கிறார்கள். மகரம் என்றால் முதலை. வாகனத்திலே ஆதி தம்பதிகளை சேவித்துக் கொண்டுள்ளோம். ஓம் நம சிவாய. அதாவது லிங்க புராணத்திலே ஏராளமான விஷயங்கள் நமக்கு தெரிகின்றன. பிரபஞ்சம் இந்த புராணங்களிலே, லிங்க புராணங்களிலே எடுக்க பெற்றதாக கூறப்பட்டுள்ள பாடல்கள் லிங்க புராணத்திலே இல்லை. அதனால்தான் மூல லிங்க புராணம் இழக்கப்பெற்ற நிலையிலே இந்த இடத்தை, அதாவது லிங்க புராணம் இயற்றப்பட்டுள்ளது. இந்த புராணங்களை படிக்கும் பொழுது நாம் பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய மூவரையும் சேவித்து விட்டுத்தான் புராணங்களை படிக்க வேண்டும் என்றும், ஒருமுறை நைமிசாரண்ய வனத்திலே முனிவர்கள் அனைவரும் கூடியிருந்த பொழுது சுதா ஜாத்தியை, அதாவது க்ஷத்ரிய தகப்பனுக்கும் பிராமண தாய்க்கும் பிறந்தவர் சேர்த்து சோமஹாஷனா என்று அங்கே வந்தாராம். பல தீர்த்தங்களிலே நீராடிவிட்டு உலகை சுற்றி வரும் நாரதரும் எதிர்பாராத விதமாக அங்கே வந்தார். முனிவர்கள் அந்த ஹர்ஷரை பார்த்து, இந்த புராணங்களை எல்லாம் இயற்றி வேதவியாசரிடம் நேரடியாக பாடல் கேட்கும் பாக்கியம் செய்தவர் நீங்கள். ஆகவே நாரதரும் இங்கிருக்கும் நேரத்திலே லிங்க புராணத்தை எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்க லோமஹர்ஷனர் சொல்ல ஆரம்பித்தாராம். அதாவது இந்த தம்பதியர்களுக்கு விநாயகன் என்ற ஒரு மகனும், முருகன் அதாவது ஆறுமுகன் என்ற ஒரு மகனும், இரு மகன்கள், அழகான யானை போல் ஒரு குழந்தையும், அழகான அழகுக்கே அழகான அந்த முருகனும் இவர்களுக்கு பிள்ளைகளாக. அவர்களிடமே இந்த சிவபெருமானானவர் சிவன் விளையாட்டுகளை காட்டி அவர்களை மிகவும் அழச் செய்து அதன் பிறகு மகிழ்ச்சியை அடைவாராம். எப்படி என்றால், காணாபத்தியத்தை சிவனுக்கும் சுப்பிரமணியனுக்கு ஏதாவது ஒன்று கொடுக்க வேண்டுமே என்று இப்படியாக திருவிளையாடல்கள் எல்லாம் செய்வார்களாம். 64 கலைகளை கற்றவர் இந்த சிவபெருமான் பஞ்சபூதங்களாக ஒவ்வொரு தலத்திலேயும் ஒவ்வொரு நாமத்தை வைத்துக்கொண்டு இதோ கபில தீர்த்தத்திலே கபிலேஸ்வரராகவும், அந்த பஞ்சபூதங்களிலே சிதம்பரத்திலே ஆகாயலிங்கம், திருவண்ணாமலையிலே அக்னிலிங்கம், காளஹஸ்தியிலே வாயுலிங்கம், ஜம்புகேஸ்வரத்திலே ஜலலிங்கம், இப்படி காஞ்சிபுரத்திலே பிருத்விலிங்கம், இப்படியாக பஞ்சலிங்கங்களாக பஞ்சபூதங்களாக எழுந்தருளி பக்தர்களை அந்தந்த தலங்களிலே இருந்து அருளி செய்து கொண்டிருக்கும் அந்த சிவபெருமான் இந்த தை மாதம் மாசி மாதத்திலே வரும் சிவராத்திரி, அதாவது தை மாத இறுதி மாசி மாதம், ஆக இந்த மாசி மாதத்திலே வரும் சிவராத்திரி உற்சவத்தை முன்னிட்டும் ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டும்
இந்த வாகன சேவைகள் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அப்படி வாகன சேவைகளில் இப்பொழுது நாம் சேவித்துக் கொண்டிருப்பது மகர வாகனம். அந்த மகரம் என்றால் லக்ஷ்மிகரம் என்றும், அப்படிப்பட்ட வாகனத்திலே அந்த ஆதி தம்பதியர்கள் இருவரும் அமர்ந்து பக்தர்களை அருள் பாலிப்பதற்காக வீதி உலா வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆதியில் பரபிரம்மம் ஒற்றையாக இருந்தது, எங்கும் எதுவும் இல்லை. அது தன்னைத்தானே மூன்றாக பிரித்து கொண்டு பிரம்மா, விஷ்ணு, சிவன் என்ற 3 வடிவம் எடுத்ததாம். இதை அடுத்து எங்கும் நிறைந்த நீர் அதில் தோன்றிவிட முட்டை பிரம்மண படைப்பை துவங்குதல், கால பிரமாணம், யுகங்களின் அளவு ஆகியவை புராணங்களைப் போலவே இங்கும் உள்ளன. இங்கு புதிதாக கண்டுள்ள செய்தி உற்பத்தி துவங்கும் முன்னே தனது வேலைகளுக்கு பலு மிகுதியாக இருப்பதால் தனக்கு உதவி செய்யுமாறு பிரம்மன் சிவனை வேண்டிக் கொண்டாராம். சரி என்று ஒப்புக்கொண்ட சிவன் தன்னை போலவே 11 பேர்களை படைத்தாராம். இவர் என்ன செய்கிறார் என்பதை அறிந்த பிரம்மன் அதிர்ச்சி அடைந்து, உம்மை போல அழிவில்லாத சிரஞ்சீவிகளை படைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ளவில்லை. நான் கேட்டது அழிகின்ற உடம்போடு கூடிய ஜீவராசிகளே என்றாராம் பிரம்மன். அதற்கு சிவன் படைப்பு தொழில் உதவி செய்வதை நிறுத்தி கொண்டாராம். என்றாலும் இவர் ஏற்கனவே படைத்து விட்ட 11 சிரஞ்சீவிகளும் ஏகாதச ருத்ரர்கள் என்ற பெயரிலே நிலைத்து விட்டார்களாம். இதனை அடுத்து பிரம்மன் சனகன், சனந்தா, சனாதன் ஆகிய 3 மகன்களையும் பெற்றார் என்று இந்த புராணம் கூறுகிறது. சனத்குமாரன் என்ற 4வது பிள்ளையையும் பெற்றான் என்பதை மற்ற புராணங்கள் சொல்லுகின்றன. இதன் பிறகு 9 முனிவர்கள், சுயம்பு, மனு ஆகியவரின் தோற்றம் பற்றி ஏனைய புராணங்களும் லிங்க புராணமும் போற்றுகிறது, பேசுகிறது. அப்படி லிங்க புராணத்தை படிப்பவர்கள் மிகவும் மங்களகரமாக இருப்பார்கள் எப்பொழுதும் என்று கூறுவார்கள். இந்த கார்த்திகை மாதத்திலே சிவபுராணமும் படிக்கப்படுகிறது. ஹரியையும் அரணையும் கூட சேவிக்கலாம். அந்த மாதமெல்லாம் அந்த புராணங்களை படித்து விஷ்ணு புராணத்தையும் படிக்கலாம், சிவபுராணத்தையும் படிக்கலாம். இப்படியாக நமக்கு பேதமில்லாமல் அனைத்து தெய்வங்களையும் சேவிக்கும் பாக்கியம் மனிதனாக பிறந்த நமக்குத்தான் ஏற்பட்டுள்ளது. ஜந்து நாம் நரஜன்ம துர்லபம் என்பது போல அந்த அனைத்து தேவர்களையும் வணங்கி அவர்களுடைய அனுகிரகத்தையும் பெறலாம். யோகத்தின் இயல்பு, அதன் இலக்கணம், பயிற்சி ஆகியவற்றை ஏனைய புராணங்களைப் போலவே லிங்க புராணமும் கூறுகிறது. प्रभुमीशमनीशमशेषगुणं गुणहीनमहीशगराभरणं प्रभुमीशमनीशमशेषगुणं गुणहीनमहीशगराभरणं रणनिर्जितदुर्जयदैत्यपुरं प्रणमामि शिवं शिवकल्पतरुं प्रणमामि शिवं शिवकल्पतरुं गिरिराजसुतान्वितवामतनुं तनुमिल्दितराजितकोटिविधुं विधिविष्णुशिरोद्धृतपादयुगं प्रणमामि शिवं शिवकल्पतरुं प्रणमामि शिवं शिवकल्पतरुं प्रणमामि शिवं शिवकल्पतरुं शशलाञ्छितरञ्जितसन्मुकुटं कटिलम्बितसुन्दरकृत्तिपटं शशलाञ्छितरञ्जितसन्मुकुटं कटिलम्बितसुन्दरकृत्तिपटं सुरशैवलिनीकृतपूतजटं प्रणमामि शिवं शिवकल्पतरुं
प्रणमामि शिवं शिवकल्पतरुं नयनत्रयभूषितचारुमुखं मुखपद्मपराजितकोटिविधुं विधुखण्डविमण्डितपालतटं प्रणमामि शिवं शिवकल्पतरुं प्रणमामि शिवं शिवकल्पतरुं प्रणमामि शिवं शिवकल्पतरुं वृषराजनिकेतनमादिगुरुं गरलाशनमाजिविषाणधरं वृषराजनिकेतनमादिगुरुं गरलाशनमाजिविषाणधरं प्रमथाधिपसेवकरञ्जनकं प्रणमामि शिवं शिवकल्पतरुं प्रणमामि शिवं शिवकल्पतरुं मकरध्वजमत्तमतङ्गहरं करिचर्मगनागविबोधकरं वरमार्गणशूलविषाणधरं प्रणमामि शिवं शिवकल्पतरुं प्रणमामि शिवं शिवकल्पतरुं प्रणमामि शिवं शिवकल्पतरुं जगदुद्भवपालननाशकरं त्रिदिवेशशिरोमणिघृष्टपदं जगदुद्भवपालननाशकरं त्रिदिवेशशिरोमणिघृष्टपदं प्रियमानवसाधुजनैकगतिं प्रणमामि शिवं शिवकल्पतरुं प्रणमामि शिवं शिवकल्पतरुं हृदयस्थतमः प्रकरापहरं नृमनोजनिताघविनाशकरं भजतोऽखिलदुःखसमेद्धहरं प्रणमामि शिवं शिवकल्पतरुं 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 ஓம் நம சிவாய அரஹர மகாதேவ சம்போ சங்கரா என்று அந்த சிவபெருமானுடைய லிங்க புராணத்தை நாம் இப்பொழுது சேவித்துக் கொண்டிருக்கிறோம். அதாவது ஆதி தம்பதியர்கள் என்று கூறும் காமாட்சி சமேத கபிலேஸ்வர சுவாமி வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு இதோ இப்பொழுது மக்கர வாகனத்திலே அந்த ஆதி தம்பதியர்கள் திருவீதி உலா வந்து கொண்டிருக்கும் காட்சியை சேவித்துக் கொண்டிருக்கிறோம். லோமஹர்ஷனர் மற்ற முனிவர்களுக்கு கூறிய லிங்கம் பற்றி கதை பிரம்மா விஷ்ணு இருவரும் லிங்கத்தின் அடி முடி தேடிய கதை முன்னரே சிவபுராணத்திலே கூறப்பட்டுள்ளது. அப்படி இங்கு சொல்லப்பட்டுள்ள அந்த கதை லிங்கத்தினிடையே தோன்றிய சிவன் படைக்கும் தெய்வமாகிய பிரம்மனுக்கும் காக்கும் தெய்வமாகிய விஷ்ணுவிற்கும் அழிக்கும் தெய்வமாகிய நானும் ஒரே பரபிரம்மத்தில் இருந்து தோன்றியவர்களாவோம். நமக்குள் சண்டை போட்டுக்கொள்ளுதல் தேவையில்லை. லிங்கத்தில் இருந்துதான் அனாதியான முட்டை தோன்றிற்று என்று கூறிவிட்டு லிங்கத்தில் தோன்றிய சிவன் பிரம்மா விஷ்ணு ஆகிய இருவருக்கும் சிவகாயத்ரி உபதேசம் செய்தாராம். இதோ அந்த திருமலையை நாம் அந்த சேவித்துக் கொண்டிருக்கிறோம். கபில தீர்த்தத்திலிருந்து அந்த மலையிலிருந்து शिवाय नमः नमः शिवाय शिवाय नमः
सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।